ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ மாங்காயில் ஒரு சட்னி பண்ண போகிறோங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, என்னென்னமோ சட்னி வச்சுட்டோம்ல. இப்போ சீசனில் இருக்க மாங்காயில் ஒரு தடவை சட்னி வச்சு பாருங்கள். நான் அதான் இப்போ பண்ண போகிறேன். அதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிட்டு, எப்போயும் சட்னிக்கெலாம் நம்ம வதக்குவோம் இல்லைங்க, அந்த மாதிரி 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துக்கணுங்க. எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, இது நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் அதே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் அது நல்லா வதங்கினோன்னா, இப்போ தான் மாங்காய் சீசன் இருக்குது. நாங்கள் ஒரு பெரிய மாங்காய் இருந்தால் ஒரு அரை மாங்காய் கிட்ட நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காயோட புளிப்பை டேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்சிச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாங்காயை. இது கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்குது, அதனால நான் ஒரு ஃபுல் மாங்காய், சின்ன மாங்காய் போட்டுக்கிறேங்க. சின்ன மாங்காய் போட்டு அதையும் வதக்கிட்டு, ஒரு ரெண்டு கீத்து சொல்லுவோம்ல தேங்காய் செல், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிட்டு, உப்பு போட்டு நல்லா ஆற விட்டோன்னா மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிட வேண்டியதாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு துவையல் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். நான் இப்போ இட்லிக்கு சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேங்க. புளி போடக்கூடாது இதுக்கு, ஏன்னா மாங்காய புளிப்பு இருக்கனால. அவ்வளோதான், அரைச்சிட்டு இதை ஊற்றி வச்சாச்சுங்க. சட்னி மாதிரி கொஞ்சம் கொலன்னு அரைச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ தாளிக்க போகிறோம். எப்பயும் தாளிக்கிறப்போ மாதிரி தான் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகா போட்டுவிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, பெருங்காயம் போட்டுட்டு தாளிச்சிட்டோம்னா நமக்கு மாங்காய் சட்னி ரெடியாருங்க. இந்த சம்மரில் ஒரு தடவை இந்த மாங்காய் சீசன் இருக்கையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தாளித்து கொட்டியாச்சுங்க. அவ்வளோதான், மாங்காய் சட்னி ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் இதுக்கலாம் இல்லை, இதையே சாதத்தில் போட்டும்